ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த பதிவுல நான் இந்த தலைப்புல தான் பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தான் இருக்காங்க, பாதிப்புல தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில பணத்தை பத்தி சொல்றாங்க. பணம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறாங்க. 70% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. மீதி இருக்கிற 30% பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல வேலை இருக்கு. நல்ல சம்பளம் இருக்கு. அதேபோல தொழில், வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. அந்த மாரி ஆட்கள் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள அதிகம் பேசுறதில்ல. ஆனா, பெரும்பாலும் 70% பேரு பணம் தான் வராங்க. பணம் தான். நெறைய கடன் வாங்கி வச்சுர்றாங்க. நெறைய கடன் வந்துருச்சு. நெறைய பிரச்சனையா இருக்கு. இந்த கடன்லாம் கட்ட முடியுமா? எப்ப கட்டுவோம்? இந்த கடன கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு சிலர் கடன குடுத்துட்டு, பணத்த குடுத்துட்டு, அந்த பணம் வந்தா தான் எங்களுக்கு லைஃப் நல்லாருக்கும். அ அந்த பணம் கிடைக்குமா? எப்ப கிடைக்கும்? அந்த பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு செய்யணுமா? அப்படின்னு கேட்டு வர்றாங்க. ஒரு சில பேர் தொழில் வியாபாரத்துல நஷ்டமாயிருச்சு. தொழில் வியாபாரத்தெல்லாம் உட்டுட்டு நாங்க வேலைக்கு போலாமா? அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க. வருமானம் வரமாட்டேங்குது. கஷ்டமா இருக்குங்கிறாங்க. ஒரு சில பேர் என்னன்னா, வேலையே அ வ வேலை இல்ல. அதனால வருமானமும் இல்ல. சரியா வேலை அமைய மாட்டேங்குது. வருமானம் இல்லாம கடன் வாங்கி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா, இதுக்கெல்லாம் ஒரு பிரதான காரணம் பணம் தான். மூல காரணமே பணம் தான். பிரச்சனைகள் தான் வேற வேறயா இருக்கு. எப்படியோ ஏதோ ஒண்ணு சுத்தி கடைசியில பணம் அப்படிங்கிற மாரி வந்துருவாங்க. அந்த பணங்கிற பிரச்சனை ஜாதகத்துல அது சம்மந்தப்பட்ட கிரகம் பாதிச்சிருக்கும். அதனால தான் அந்த ஜாதகருக்கு அந்த பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துரும். இப்ப இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, கிரகங்கள் பாதிச்சிருந்தா பெரும்பாலும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அவங்களுக்கு ஒரு லைஃப்ல அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா, இதுக்கு ஒரு நல்ல வழி ஜாதகத்துல இருக்கு. அதுக்கு என்ன அந்த வழி என்ன அப்டின்னா, ஆ நட்சத்திர தாராபலன் பார்க்கணும். நட்சத்திரங்கள் வழியா அந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்ல எதுவா இருந்தாலும் அந்த நட்சத்திரத்த வச்சு நம்ம சரி பண்ண முடியும். நட்சத்திரங்கள் அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, தாராபலன் அப்டின்னாவே, இப்ப ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம். அதாவது அந்த ஜென்ம நட்சத்திரம் தான் அவருக்கு 1வது நட்சத்திரம். இப்ப வரிசையில அஸ்வினி ஃபர்ஸ்ட்டு வருதுன்னா, அஸ்வினி எல்லாருக்கும் வராது. அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு தான் அது ஜென்ம நட்சத்திரம் 1வது நட்சத்திரம். இந்த வேறு அடுத்தடுத்த நட்சத்திரத்தில பிறக்கிறவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில பிறக்குறாங்களோ அதான் 1வது நட்சத்திரம். அதுக்கு 2வது நட்சத்திரங்கிறது தான் சம்பத்து தாரை, தனதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள, வருமானத்த சொல்லக்கூடிய விஷயங்கள சொல்லக்கூடியது இந்த 2வது நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்தை இயக்குனா கண்டிப்பா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும். இப்ப அதை எப்படி இயக்குறது? அப்படின்னா, இப்ப புத்தகங்கள்லயே YouTubeலலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. 2வது சம்பத்து தரை இயக்குறது, நட்சத்திரங்களை இயக்குறது பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல சூப்பர் பவரான ஒரு விஷயத்த தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். ஏன்னா, நம்ம ஒரு ஆ இப்ப நட்சத்திரங்கள இயக்குறத பத்தி நான் சொல்லிக் குடுத்தேன்னா, அது லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு பலனா இருக்கணும். அந்த நேரத்துக்கு மட்டும் பலனா இருக்கிறதோட, லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க ஜாதகத்த பத்தின ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்களே அத ஒவ்வொரு ஜாதகரும் அந்த பிரச்சனைய சரி பண்ணிக்குவாங்க. அதனால தான் நான் இந்த எல்லா நட்சத்திரத்துக்கும் போட்டுட்டு வரேன். இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த பதிவுல போட்டிருக்கேன். இப்ப 2வது நட்சத்திரத்த இயக்குறது எப்படின்னா, இப்ப உங்க நட்சத்திரம் புரட்டாதி. உங்களுக்கு 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. அ இந்த நட்ச இந்த நட்சத்திரத்தான நீங்க இயக்குனா உங்களுக்கு பணம் வரும். இப்ப இந்த 2வது நட்சத்திரத்த இயக்குறதுக்கு, இப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மரங்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்க பஞ்சாங்கத்திலேயே பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம்னு போட்டிருக்கும். விருட்சம்னா மரம்.
அ ஆனா அந்த நட்சத்திர மரங்கள பத்தி நெறைய பேருக்கு தெரியுது. ஆனா அத எப்படி, எதுக்கு பயன்படுத்துறதுன்னு தெரியல. இப்ப ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த மரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி அத யூஸ் பண்ணணும்? எதுக்கு அத யூஸ் பண்ணணுங்கிறது தான் நான் இந்த பதிவுல இப்ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நட்சத்திரங்கள நட்சத்திரங்களோட பவர வச்சு தான் அ கோயில்கள்ல உள்ள கடவுள்கள்லாம் வந்து பலன குடுக்கும். பலன குடுக்கக்கூடிய சக்தி வந்து அங்க அப்படிதான் இருக்கும். அ அப்ப நட்சத்திரங்களோட பவர எத வந்து இந்த பூமிக்கு அதிகமா இழுக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா, மரங்களுக்கு தான் இருக்கு. அதனால தான் பழங்காலத்து பெரிய பெரிய புகழ்பெற்ற கோயில்லலாம் தல விருட்சம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. தல விருட்சம்னா இந்த மரம். அது பெரிய பழைய கோயில்லலாம் போனீங்கன்னா, புகழ்பெற்ற கோயில்கள்ல எல்லாத்துலயும் தல விருட்சம் இருக்கும். அந்த தல விருட்சம் ஏன் வச்சிருக்காங்கன்னா, அங்க வந்து கடவுளுக்கு அங்கே உள்ள இறைவன் வந்து அந்த தல விருட்சம் எந்த நட்சத்திரத்தோட சக்திய இழுக்குதோ, அதனோட பலன தான் அந்த இறைவன் வந்து அங்கே குடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த பலன் வந்து அங்க வர வேண்டுதல் வேண்டுதல் பண்றவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கும். இது நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் கிடைச்சிரும். இது யாரும் சொல்றது இல்ல. அத நானே சொல்ட்டேன். அது அந்த அளவுக்கு வந்து அந்த மரத்துக்கு எந்த நட்சத்திரத்தோட பவர இழுக்கணுமோ, அந்த பவர இழுத்து குடுத்துட்டு தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது, அதனால தான் மரங்கள வந்து தல விருட்சமா வச்சிருக்காங்க. இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்பு மரம். இப்ப வேம்பு மரம் வந்து தல விருட்சமா உள்ள கோயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலு. இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல வரும். வைத்தீஸ்வரன் கோயில்ல வேம்பு மரம் தான் தலவிருட்சமா இருக்கும். அந்த கோயில்ல போயி, இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில பொறந்தவங்க, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அங்குள்ள இறைவன வணங்கிட்டு, வேண்டுதல் பண்ணிட்டு, எல்லா சன்னதியும் போய் வேண்டுதல் பண்ணிட்டு, உங்களுக்கு கடைசியா வரும்போது அந்த வேம்பு மரம், தலவிருட்சம் கேட்டா சொல்லுவாங்க கோயில்லயே. தலவிருட்சம் இதான்னு சொல்லுவாங்க. அங்க போயி அந்த வேம்பு மரத்துட்டயும் உங்க வேண்டுதல சொல்லி வணங்கிட்டு வந்தா, நிச்சயமா பூரட்டாதி நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சரியாகும். இது வந்து உங்களுக்கு பணங்கிறது லைஃப் ஃபுல்லா தேவைப்பட்டு தான் இருக்கும். இது வந்து பக்கத்துல உள்ளவங்க அடிக்கடி போலாம். தூரத்துல ரொம்ப வேற ஊர்ல இருக்கிறவங்கலாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ, 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அந்த வேம்பு மரம் தலவிருட்சமா இருக்கிற அந்த வேம்பு மரத்த வணங்கிட்டு வேண்டுதல் சொல்லிட்டு வந்தா, கண்டிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் உண்டாகும். பண விஷயங்கள்ல ஒரு பெரிய திருப்பமே உண்டாகும். இத நான் சொல்றத விட, இத வந்து கோயில்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சு வேண்டுதல் பண்ணிட்டு, உணர்வு பூர்வமா உங்களுக்கு உணர்ற மாரி பல விஷயங்கள் நடக்கும். இது வந்து வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற வேம்பு மரம். ஆ இந்த கோயில்ல உள்ள இந்த தலத்துல உள்ள இந்த வேம்பு மரத்துக்கு வந்து பல பல வருஷங்கள் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாலேயே வச்சதுனால மிகப்பெரிய சக்தி இருக்கும். இந்த மாரி நான் வந்து இந்த பதிவுகள்ல வந்து சொல்ற விஷயங்கள் வந்து நானே வந்து ஒரு புதிய விஷயங்கள எடுத்து குடுத்துட்டு இருக்கேன். இந்த மாரி விஷயங்கள இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் பயன்படுத்தி பார்த்தாங்கன்னா, நிச்சயமா மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன் வந்து கிடைச்சுட்டே இருக்கும். இப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் இந்த பதிவுல சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க இத பயன்படுத்தி பாருங்க. இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.